நேயர்களே, இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் இதுக்கிடையில் அமெரிக்கா, கத்தர், எகிப்ட் கெய்ரோவில் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா குரூப்பும் அங்கே அசம்பிள் ஆயிட்டாங்க. இது ஒரு பக்கம். மற்றொரு பக்கம் காசாவில் தொடர்ந்து இரண்டு தரப்பும் தாக்குதலை வீரியமாக மிக அதிகமாகவே தாக்கி கொண்டிருக்கிறார்கள். பொதுமக்களும் பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது மற்றொரு பக்கம். இந்த பேச்சுவார்த்தை இதுவரை முடிவு எட்டப்படவில்லை. திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமை நேற்றும் ஒரு பாசிட்டிவான பேச்சுவார்த்தை சென்று கொண்டிருந்ததாக சொல்லப்பட்டாலும் அது முடிவுகள் எட்டப்படவில்லை என்பதை நாம் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு மிக முக்கியமான காரணங்களை நாம் இப்போது பார்க்க போகிறோம். 21 அம்ச திட்டங்கள் அல்லது 20 அம்ச திட்டங்கள் அமெரிக்காவால் டிராப்ட் செய்யப்பட்டது. அமெரிக்காவினுடைய ஜெரி குஷ்னர், டொனால்ட் ட்ரம்பினுடைய மருமகனும் அமெரிக்காவினுடைய ஸ்பெஷல் என்வே திரு ஸ்டீவ் விட்காஃப் 2 பேரும் தான் அதை ஒருங்கிணைத்தார்கள். இதை படித்த அரபு நாடுகள் அனைத்தும் ஏற்றுக்கொண்டது. ஆனால் அமெரிக்க அதிபர் இதனை தான் வெற்றிகரமாக நடத்துவதற்கும் 3000 ஆண்டு கால வரலாற்று பகை தீர்க்கப்பட்டது, அதற்கான நடவடிக்கைகள் முன்மொழிவை அவர் அறிவித்தார். இதுல இறந்து போனது என்னவோ லட்சக்கணக்கான மக்கள், ஒரு 68,000 பேர் என்று சொல்கிறார்கள். ஆனால் லட்சக்கணக்கான மக்கள் இறந்திருக்கிறார்கள். பலரை இன்னும் அடையாளம் காண முடியவில்லை. பலர் ஊனமுற்ற நிலையில் வாழ்நாள் முழுவதும் கொடூரமான நிலையிலே ஒரு தொடர் நோயாளியாகவே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பட்டினி சாவுகள் அதிகரிக்கின்றது. கட்டமைப்புகளில் 90% அழிந்து போய்விட்டது. இத்தனை ஒரு கொடூரத்தை நியாயப்படுத்துவதற்கும் உலகத்தில் மத தர்மமும் இருக்கிறது, மக்கள் தர்மமும் நாடுகளின் தர்மமும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவர் ஆண்டவரின் ஸ்பெஷலான படைப்பு. ஆகவே அவரை நாம் காயப்படுத்தினால், யூதர்களை காயப்படுத்தினால் ஆண்டவருக்கு பிடிக்காது. அவர்கள் செய்வது எல்லாம் சரிதான் என்ற அடிப்படையில் எந்த வர்ண கோட்பாட்டை நாம் எதிர்க்கிறோமோ அதே வர்ண கோட்பாட்டை யூதர்களுக்காக சிலர் புகழாரம் சூட்டுகிற சம்பவமும் உலக அளவிலே நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நாம் இது சர்வதேச காணொளியில் பார்க்கிற பல்வேறு செய்திகளை நாம் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம். இன்றைக்கு ஹமாஸ் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன? இந்த 21 பாயிண்ட்ஸில் ஹமாஸ் ஒரு பார்ஷியல் அக்ரிமெண்ட், அதை அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறத சொல்லப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட பிரிவை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களுடைய ஆழமான ஒரு விவகாரம் இன்றைக்கு மேற்குலகமும் யூரோப் நாடுகளும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஹமாஸ் இல்லாத ஒரு புதிய தேசத்தை உருவாக்குவதற்கு அவர்கள் முனைகிறார்கள். அவர்களை தீவிரவாதிகள் என்றும் அழைக்கிறார்கள் அல்லது பயங்கரவாதிகள். இப்பொழுது ஹமாஸ் தான் அங்கே ஆட்சியில் இருக்கிறார்கள். ஹமாஸ் தான் அங்கே சுகாதாரத்தை மட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அரசாக PLO, பலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன், அங்கே இருந்து வெளியேற்ற பண்பு லோக்கல் அரசாங்கத்தை கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறது அவங்க தான். அப்போ இஸ்ரேல் ஆக்கிரமித்த ஒரு தேசத்தின் மக்களை கொலைகிற போது அது பயங்கரவாதம் அல்ல. ஆனால் சொந்த மண்ணில் வாழ்கிறவர்கள் தங்களை ஆளுகிற போது அவர்கள் பயங்கரவாத குழுக்களாக அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். இது உலகத்தினுடைய நீதி. சரி, நம்ம அந்த விவகாரத்துக்கு போகலை. ஹமாஸ் என்ன சொல்கிறதுன்னா, ஒரு பெர்மனன்ட் சீஸ்ஃபயர், நிலையான போர் நிறுத்தம். இது எல்லோருக்குமே உண்மையிலே ஏற்புடைய கருத்து தான். யாரும் ஒரு 3 மாதம் போர் நிறுத்தத்துக்கு அப்புறம் சண்டை பிடிக்குன்னு நினைக்கல. ஆனால் நிலையான போர் நிறுத்தத்தை பெஞ்சமின் நெத்தானியாகு ஏற்றுக்கொள்வாரா? இரண்டாவது, முழுமையாக யூதர்களின் தலைமையிலான அந்த இஸ்ரேல் இராணுவம், IDF, இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஆர்மி, வித்ட்ராவல் ஃப்ரம் தி டெரிட்டோரியல், இந்த இல்லத்திலிருந்து அவர்கள் முழுமையாக வெளியேற வேண்டும். இந்த பகுதியில் இருப்போம், பைத்து ஹானூனில் இருப்போம், ரஃபாவில் இருப்போம், ஃபிலடெல்ஃபி காரிடாரில் இருப்போம், நெட்சாரிமில் இருப்போம், வடக்கு மத்தி தெற்கு, அப்படி எங்கேயுமே இருக்கக்கூடாது. முழுமையாக அவர்கள் இந்த மண்ணை விட்டு அப்புறப்படுத்தப்பட வேண்டும். மூன்றாவது, உடனடியாக ஹியூமனிடேரியன் எய்ட்ஸ் உள்ளே வந்துடணும். நாளொன்றுக்கு 700 ட்ரக், 600லேருந்து 200 ட்ரக், அதில் மருத்துவம், உணவுகள், தங்க வைப்பதற்குரிய முகாம்கள், அடிப்படை தேவைகள்,
குழந்தைகளுக்கான ஊட்டப்பொருள்கள் எல்லாம் வந்துடணும். இதுவும் நியாயமானதான். 4வது பிரிஸ்னர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் டீல். 20,000த்திற்கு மேற்பட்ட பலஸ்தீன மக்கள் அப்பாவிகள் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மர்வான் பர்ஹோதி போன்ற ஒரு தலைவர்களை 5 ஆயுள் தண்டனை கொடுத்து உள்ளே வைத்திருக்கிற நேரத்தில் சாமானியர்களை, பொய் வழக்கு போட்டவர்களை நீங்கள் வெளியே அனுப்ப வேண்டும். அது டீல். இது 4வது. இது 5வது. 4வது. 5வது ரீபில்ட், மறுபடி புனர்கட்டமைப்பு, கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் நீண்டகால காசாவினுடைய மறு உருவாக்கம். அது குறித்து அரபுகள், உலக நாடுகள் அனைவரும் பேசி தீர்வை எட்ட வேண்டும். 6வது நேஷனல் த பலஸ்டீன்ஸ் பாடி. அதில் எந்த காலத்திலும் சர்வதேச குழுக்களோ, டோனி பிளேயர் போன்றவர்களோ யாரும் அமெரிக்காவிலிருந்தோ யாரும் அங்கே இருக்கக்கூடாது. முழுமையாக பலஸ்தீனத்தில் இருப்பவர்கள் இருக்கலாம், டெக்னோக்ராட்ஸ். அதில் கூட ஹமாஸ் நாங்கள் இருப்போம் என்று சொல்லவில்லை. அவர்களிடத்தில் எங்களுடைய ஆயுதங்களை நாங்கள் ஒப்படைப்போம். நாங்கள் வெளியே போவது போகாதது அதெல்லாம் எங்களுடைய இஷ்டம். இந்த நாட்டிலிருந்து அப்புறப்படுத்துவது இல்லை. ஆனால் சில விஷயங்களில் எங்களுக்கு இந்த மண்ணிற்கான உரிமையை வேண்டும். ஏனென்று சொன்னால் அங்கே வாழ்கிற 23 லட்சம் மக்களும் இந்த மண்ணிற்கான உரிமையை அவர்களிடத்திலே கோருகிறார்கள். அவர்களுக்குத்தானே ஓட்டு போட்டிருக்கிறார்கள். அது மிக முக்கியம். 1948 7.5 லட்சம், 500,000க்கு மேற்பட்ட 7.5 லட்சம் மக்கள் டிஸ்பிளேஸ்டு ஃப்ரம் their own lands. அவர்கள் சிரியாவில், அதே போன்று ஈஜிப்தில், ஜொர்டானில் அகதிகளாக வாழ்கிறார்கள். அவர்களை திரும்பி இங்கு வரவழைக்க வேண்டும், அவருடைய சொந்த லேண்டுக்கு. இப்படியெல்லாம் ஒரு நியாயமான ஏற்புடைய கோரிக்கைகளை ஹமாஸ் வைத்திருக்கிறார்கள். இதில் நான் சொன்னது நிறைய இருந்தாலும் ஒரு 7 கோரிக்கைகள் கொஞ்சம் அறிவுபூர்வமாக பாருங்க. இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் தானே. பெர்மனன்ட் ஒரு போர் நிறுத்தம், இராணுவம் டீமிலிட்டரைசேஷன் அப்படிங்கிற கோரிக்கை அவங்க வைக்கிறாங்க. டீமிலிட்டரைசேஷன்னா அது ஹமாஸ் படை மட்டுமல்ல, நீனும் அதை விட மோசமான படை. ஹமாஸ் எப்படி ஆயுதங்களை களைகிறார்களோ அப்படி இஸ்ரேலுக்கும் இங்கு வேலை இல்லை. இது ஈஸி. ஹியூமனிடேரியன் எய்டு எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரே கருத்து. பிரிஸ்னர் எக்ஸ்சேஞ்ச் அதுவும் ஏற்புடைய கருத்து. ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இதிலும் எந்த பிரச்சனையும் இல்லை. நேஷனல் பாலஸ்டீன்ஸ் பாடி, அதில் இவர்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கேட்கிறார்கள். அரசியல் இல்லை, வேறு ஏதாவது அங்கீகாரம். பலஸ்தீனர்கள் திரும்ப வேண்டும். இந்த மாதிரி சில கோரிக்கைகள் அங்கே இப்பொழுது இருக்கிறது. சிச்சுவேஷன்ஸ் பிகம்ஸ் வெரி ட்ரிக்கி. இது ஒரு பக்கம் சொல்யூஷன் த கான்ஃப்ளிக்ட் என்பதை தாண்டி சர்வதேச அளவில் ஒரு கேரண்டியை பலஸ்தீனம் எதிர்பார்க்கிறது. ஒரு இன்டர்நேஷ்னல் பாண்ட் அடிப்படையில் அமெரிக்காவும் அதில் கையெழுத்திட வேண்டும், அரபு கூட்டாட்சியும் கையெழுத்திட வேண்டும். இந்த பலஸ்தீன மக்களுடைய சுயாதீன, இறையாண்மை, டிகினிட்டி, இதற்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு வளையம் ஏற்படுத்த வேண்டும். இஸ்ரேலுடைய அக்ரெஷன், அட்ராசிட்டி முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இது அவர்கள் கேட்பது. இதெல்லாம் ஏற்புடையதான். காசாவினுடைய வெளியே உள்ள ஆட்கள் நாம் சொன்ன மாதிரி எப்போதும் டோனி பிளேயரோ யாரோ உள்ளே வரக்கூடாது. இதுக்கிடையில் இன்றைக்கு இந்த பேச்சுவார்த்தை திங்கட்கிழமை, நேற்று செவ்வாய், இன்று காலை புதன்கிழமை த ஜெரி குஷ்னர் எக்ஸ்பெக்டட், அதாவது ஸ்டீவ் விட்காஃபும் ஜெரி குஷ்னரும் எக்ஸ்பெக்டட் டு அரைவ் டுடே. இன்றைக்கு அவர் அங்கே வருவதற்கான ஆன்கோயிங் கஸா இந்த டாக்கில் அவர்கள் மிக முக்கியமான அமெரிக்காவினுடைய விவகாரங்களை எடுத்து நிலையான தீர்வு கொண்டுவதற்காக அவர் வரப்போகிறார். அவர்கள் வந்த பிறகு இன்றைக்கு 3ஆம் நாள் ஒரு பெரும் மாறுதல் ஏற்படலாம் என்று சர்வதேச சமூகம் சொல்லி கொண்டிருக்கிறது. இதற்கிடையில் நேற்றைக்கு அக்டோபர் 7 ஒரு விரிவான பாதுகாப்பு இஸ்ரேலில் நடந்தது. டெல் அவீவினுடைய சதுக்கத்தில் அந்த மக்கள் ஏராளமான பேர் அவர்கள் வெளியே வந்து நீதியும் நியாயமும் பலஸ்தீன மக்களுக்கும் வேண்டும், எமது நாட்டு மக்களுக்கும் பாதுகாப்பு வேண்டும் என்று அவர்கள் குரல் எழுப்பினார்கள். அதை போன்று ஹோஸ்டேஜ் விடுதலை, இதை நான் சொல்ல ஆரம்பத்தில் ஒரு செய்தியில் அந்த 7வது பாயிண்டில் மிக முக்கியமானது ஹோஸ்டேஜ் விடுதலை தான். அக்டோபர் 7 தப்பிய ஒருவர் பெயர்க்கும் போது என்னுடைய போனஸ் லைஃப் என்றவர் புகழாரம் தன்னைத்தான் அதிர்ச்சியோடு சொல்லிக் கொள்கிறார். சற்று முன்தான் அவர் அந்த இடத்திலிருந்து வெளியேறியிருக்கிறார் அல்லது தப்பித்திருக்கிறார்.
இந்த நிலையில் நெத்தனியாகுவை பொறுத்தவரை ஒரு மிலிட்டரி ஆபரேஷன் தொடர வேண்டும் என அவர் விரும்புகிறார். ஏனென்றால் அவருக்கு இதிலே ஒரு சீஸ்ஃபயர் செட்டில்மெண்ட் ஆனால் அவருடைய ஆட்சி காலத்தில் அவர் வாழ்க்கையிலே அவர் தப்பி செல்ல முடியாது. அவருக்கான அனைத்து அனர்த்தங்களும் தொடர்ந்துவிடும். ஊழல் வழக்குகள், சர்வதேசத்தினுடைய ஜஸ்டிஸ் லா, அதாவது இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் அவர் நிறுத்தப்படுவார். இதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய சிக்கலாகிவிடும். ஆக இதற்கு அவர் போர் ஒன்றை தவிர அவருக்கு வேறு மூலோபாய தந்திர நடவடிக்கைகள் ஒன்றும் இல்லை. அல் ஜசீராவினுடைய செய்தியில் தொடரும் இஸ்ரேலிய தாக்குதல், அதில் 27, 37 அதெல்லாம் இறந்து கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் மனித உயிர்கள் அல்ல. ஆனால் காசாவில் இருக்கக்கூடிய அந்த பிணை கைதிகளுடைய உயிர்கள் மட்டும்தான் மனித உயிர்கள். அதுவும் மனித உயிர்கள் தான். அவர்களை விடுதலை செய்துவிட வேண்டும் உடனடியாக. எந்த குற்றமும் அறியாத இந்த அப்பாவிகளை சுரங்கத்தில் வைத்து கொண்டிருப்பது மனிதநேயத்திற்கு அப்பாற்பட்டது. அவர்களை விடுதலை செய்ய வேண்டும். அதுதான் ஒரு நல்ல முறையாக இருக்கும் என்பது. ஆனாலும் அரசியல் காரணங்களுக்காக அவர்களை விடுதலை செய்வது தற்போது சாத்தியமில்லை என்ற செய்தியும் வந்திருக்கிறது. இன்றும் பாலஸ்தீனத்தில் தொடரும் துயரம். until these two goals are achieved. மிக முக்கியமாக அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? போர் முடியும் வரை கப்டிவ்ஸுடைய ஃப்ரீடம் கேள்விக்குறி. பலஸ்தீனத்துடைய தொடரும் துயரத்தையும் டீமிலிட்டரைசேஷன் என்று அவர்கள் சொல்வதை போன்று நீங்கள் முழுமையாக வெளியேற வேண்டும். இந்த விவகாரத்தில் இந்த 20 அம்ச திட்டத்தில் 7 பாயிண்ட்ஸை மாற்ற வேண்டும் என்று ஹமாஸ் கோரிக்கையில் நாம் இந்த 7ஐயும் சொல்லியிருந்தோம். ஹமாஸ் நிர்வாகத்தில் எந்த பங்கும் இல்லை என்பதை பலஸ்தீன் புதிய நாடு குறித்து எந்த கருத்தும் எழுதப்படவில்லை. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ஹமாஸினுடைய கோரிக்கையில் ஹமாஸ் நிர்வாகத்தில் அவர்களுக்கு நோ ரோல் இன் பலஸ்டீனியன் அத்தாரிட்டிஸ், இந்த கவர்மெண்ட்ல அவர்களுக்கு எந்த பங்கும் இல்லை. ஆனால் இன்னொரு விவகாரத்தை புதிய பலஸ்தீன நாடு, புதிய நாடு குறித்து எந்த கருத்தும் எழுதப்படவில்லை. இது ஒரு பாசிட்டிவ் சிக்னலா என்பது தெரியவில்லை. இதற்கிடையில ஐடிஎஃப் வீரர்கள் மீதான தாக்குதல் பயங்கரமாக நடக்கிறது. பலர் சீரியஸான காயம். நேற்று 6 பேர் ஒரு சீரியஸ் என்றாலும் பலர் கொத்து கொத்தாக இருக்கிறார்கள். ஐடிஎஃப் சோல்ஜர்ஸ் மிஸ்ஹேண்ட்லிங், என்னன்னா எ ஹேண்ட் கிரீனேட். அவர்கள் எப்படி என்றால் தங்கியிருக்கிற இடத்தில் கைக்குண்டுகள், பயங்கர குண்டுகளால் அவர்கள் அழிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அதுபோன்று ஆம்பூஸ் தாக்குதல்கள் மூலம் அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். சூயிசைடு அட்டாக் 3வது. 4வது சாலை ஓரங்களில் பம்பாடன், எதிர்பார்க்காத குண்டுவீச்சுக்கள். ஆபத்தான விளையாட்டுகளை கண்டு அச்சம் நெருங்கிய ஐடிஎஃப் வீரர்கள் விரண்டு ஓடுகிறார்கள். எந்த ஒரு நெறிமுறையும் இல்லை. பெரும் த பேனிக் அமங் அப்ரிஹென்ஷன்ஸ் அமங் தம். அவர்களுக்கிடையே ஒரு பெரிய ஒரு பயம், சூழல், கலக்கம் உருவாகி இருக்கிறது. தங்கும் இடங்களில் குண்டுவீச்சு படுகிற சூழல், எந்த இடத்தில் என்ன நடக்கும் என்பதை அவர்கள் அறியாத சூழ்நிலையில் துருக்கி ஹமாஸுடைய இந்த பேச்சுவார்த்தையில் சில விஷயங்களை ரகசியமாக பேசிக்கொண்டிருக்கிறது. அல் அரேபியா உடைய அந்த செய்தியிலே ஹோஸ்டேஜ் உடல்கள் கலெக்ட் செய்யப்படுவதாக சொல்லப்படுகிறது. அதே போன்று மிக முக்கியமாக அமெரிக்காவும் கத்தரும் துருக்கி ஈஜிப்டும் இந்த பேச்சுவார்த்தை நடக்கிற போது துருக்கி ரகசிய பேச்சுவார்த்தை ஒன்றையும் ஹமாஸோடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அடுத்த கட்ட நகர்தல் குறித்து ரோட் மேப்ஸ் கோயிங் ஆன் அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்கிறது. என்வேஎஸ் வாண்ட் லீவ் எஜிப்ட் அண்ட் அக்ரிமெண்ட். அமெரிக்காவினுடைய இந்த இன்றைக்கு எக்ஸ்பெக்டிங் ஜெரி குஷ்னர் அண்ட் ஸ்டீவ் விட்காஃப் அமெரிக்காவுடைய செய்தியோடு வருகிறார். இன்றைக்கு ஒரு முடிவு ஏதாவது எட்டப்படலாம். அமெரிக்கா, இஸ்ரேல் ஹாவ் மேட் அ ப்ரெஷர். ஹமாஸை மிரட்டுகிறார்கள். ஹமாஸை ஒப்பந்தத்துக்கு வர வேண்டும் என்று சொல்கிறார்கள். 48 மணி நேர கெடு முடிந்திருக்கிறது. ஹமாஸ் 21ஆம் விவகாரத்தில் நிறைய பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேசத்தான் வேண்டும். உடனடியாக ஏதோ கையில் கொடுத்துட்டு அப்படியெல்லாம் போக மாட்டார்கள். அதற்காக நிறைய விஷயம் இருக்கும். ஏனால் அவர்கள் பட்ட பாடுகள் அத்தனை சிரமம். ஆகவே இன்றைக்கு ஜெரி குஷ்னர், ஸ்டீவ் விட்காஃபுடைய வருகை, அமெரிக்காவோட ரகசிய எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் நடந்திருக்கிறது. புரோக்கரேஜ் மீடியேட்டராக துருக்கி, கத்தர், எஜிப்ட் போன்ற நாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. சில விஷயம் கன்வேப்பட்டப்பட்டிருக்கும். ஆக தற்போது 2 நாள் பாசிட்டிவ் சிக்னல் இருந்தாலும் இன்று எடுக்கக்கூடிய முடிவுகள் உலகத்தை திரும்பச் செய்யும். அல்லது இன்று பேசப்பட முடிவுகள் நாளை மறுநாள் வெளியேறும். இதுதான் தற்போது களச்சூழல்.
நன்றி.